சித்தி விநாயகமூர்த்தி கீ ஜெய். ஔவையார் அருளிய விநாயகர் அகவல். விநாயகப் பெருமான் எப்படியெல்லாம் தமக்கு அருள் புரிந்தார் இந்த விஷயத்தை ஔவையார் சொல்லிக்கிட்டே வராங்க. நம்ம பார்க்குறோம், இது சாஸ்திரமாக இருக்கிறது, சூத்திரமாக இருக்கிறது, மந்திரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. எல்லாமே சூச்சனையாக சொல்லப்பட்டிருக்கே தவிர வெளிப்படையாக இந்த மந்திரம் என்று சொல்லப்படவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், குருமுகமாகத்தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் குருவாகவே விநாயக பெருமான் வந்து ஔவையாருக்கு உபதேசம் செய்திருக்கிறார். தாய் போன்று கருணையோடு வந்தார், குருவா வந்தார், எனக்கு இதெல்லாம் உபதேசம் செய்தார் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. தொடர்ந்து படிக்கலாம். ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்குமம் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி நிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து. ஷண்முகத்தூலமும் சதுர்முக சூக்கமும் இதெல்லாம் மந்திர விஷயங்கள். மந்திரத்துடைய ஸ்தூல வடிவம், சூக்ஷ்ம வடிவம், இதையெல்லாம் எண்முகமாக அப்படின்னா எனக்கு நன்றாக விளங்கும்படி, நான் தியானிக்கும்படி இனிது எனக்கு அருளி. நான் கஷ்டப்படாமல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி மந்திரங்களுக்கு சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் வடிவங்கள் இருக்கின்றன. இப்போ மந்திரம் அப்படின்னு சொல்கிறப்ப நமசிவாய மந்திரம், அதில் ஓம் நம சிவாயன்னு சேர்த்து சொன்னால் அதுதான் ஷண்முக மந்திரம் அப்படி கூட சொல்கிறாங்க. பலவிதமாக எப்படி வேணாலும் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் நம்ம பொருள் கொள்ளலாம். ஷண்முகத்தூலமும் அதே மாதிரி சதுர்முக சூக்குமம்னு சொன்னால் 4 இதழ் கொண்ட தாமரையாக அந்த மந்திரத்திற்கு ஒரு சூக்ஷ்ம வடிவம் இருக்கிறது. ஸ்தூலம்னா என்ன? பரு, நமக்கு நன்றாக வெளியில் தெரியக்கூடியது, ஒரு வரி வடிவம், ஒலி வடிவம் மாதிரி வச்சுக்கலாம். சூக்குமம்னு சொன்னால் நமக்கு சட்டிலானது, ரொம்ப நுண்மையானது அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த மந்திரங்களுக்கு நம்ம வெளியில் பார்க்கும்பொழுது ஒரு வடிவம் இருக்குது, அது உள்ளே அதற்கு வேறு ஒரு ஃபார்ம் இருக்குது. சூக்ஷ்மமான வடிவங்கள் இருக்கின்றன, ஸ்தூலமான வடிவங்கள் இருக்கின்றன. எப்படி இப்போ நம்ம ஒரு பர்சன்னு நம்மளே எடுத்துக்கிட்டால் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு உடம்பு, எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிகின்ற ஒரு உடல் இருக்குது, அதுக்கு பரு உடல், ஸ்தூல உடல்னு பேர். ஆனால் அது வெறும் ஒரு வீடு மாதிரி தான். அதற்குள்ளே இந்திரியங்கள்லாம் இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது, இதை வச்சு தானே இயங்குகிறோம். ஆக சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒன்று நமக்குள்ளே இருக்குது. மனம், புத்தி, பிராணன், இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவோம். நமக்குள்ளேயே இப்படி இருக்குது. அதே மாதிரி மந்திரங்களுக்கும் ஸ்தூல வடிவங்களும் சூக்ஷ்மமான வடிவங்களும் உண்டு. அதையெல்லாம் எண்முகமாக நான் தியானம் செய்கின்ற வகையில் எனக்கு இனிமையாக, எனக்கு சுலபமாக எடுத்து அருளினார். அதுக்கப்புறம் என்ன? புரியட்ட காயம் புலப்பட எனக்கு. புரியட்ட காயம், காயம்னா உடம்பு, புரியட்ட காயம்னா இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம சரீரம், அது 8 கொத்துகளாக இருக்கின்றனவாம். 8 விஷயங்கள் சேர்ந்தது. என்னென்ன அப்படின்னா, 5 பூதங்கள், அது ஒரு கொத்து. ஒரு 8 கொத்து இருக்குதுன்னு வச்சுக்கலாமே ஒரு கிளையில். ஒரு கொத்து என்னது? 5 பூதங்கள். அடுத்தது 5 தன்மாத்திரைகள், அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம்னு சொல்லுவோமே, அந்த 5. இது 2வது கொத்து. 3வது கொத்து அறிவு கருவிகள், ஞானேந்திரியம். என்னது? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். அதுக்கப்புறம் 4வது கொத்து என்னது அப்படின்னு கேட்டால் கர்மேந்திரியங்கள், கை, கால், பேசுகின்ற வாய், நாக்கு, அப்புறம் எருவாய், கருவாய். இது 4வது கொத்து. அதுக்கப்புறம் அந்தఃகரணம், உள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அப்புறம் குணம், பிரகிருதி, கலா. இப்படி 8 கொத்துகள். 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்தಃகரணம், குணம், பிரகிருதி, கலை. இந்த 8 தான் புரியட்ட காய். இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சூக்ஷ்ம தேகம் இருக்குது. இதை விநாயக பெருமான் உணர்த்தினாராம். புலப்பட எனக்கு தெரிந்தது. நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்தூல உடல் தான் தெரியும், நமக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்மமான விஷயங்கள். அதனால தான் யோகிகளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருப்பதில்லை. சூக்ஷ்மமாகவே அவர்களால் ட்ராவல்லாம் பண்ண முடியும். நம்ம நிறைய கேட்குறோம். சென்னையில் கூட சக்கரை அம்மான்னு சொல்கிறாங்க, ஸ்ரீ சக்கரம் அம்மா அவங்க பேர்.
திருவான்மியூரில் அவங்களுடைய சமாதி இருக்கே, அந்த அம்மா வானத்துலலாம் பறப்பாங்க. நிறைய சித்திகள், இந்த மாதிரி தாயுமானவர் மாதிரி பெரிய மகான்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சித்திகளோடு இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை கூட யாரோ டாக்காவில் பார்த்தேன், தக்ஷிணேஸ்வரத்தில் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை டாக்காவில் பார்த்தேன், கிழக்கு வங்காளத்தில் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஆக இந்த மாதிரி அவர்கள் வந்து உடல், இந்த ஸ்தூல உடல் இல்லாமையே அவர்களால் வந்து எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும், எந்த விதமான தடைகளும் இல்லாமல். இப்போ இந்த சவுறு இருக்குது, கதவு இருக்குது, இது வழியாக தான் போனப்பெல்லாம் கிடையாது. அவர்கள் அதை கொண்டே அவர்களால் பயணிக்க முடியும். அந்த சூக்ஷ்ம தேகத்தை காட்டி கொடுத்தாராம். புரியட்ட காயம், அட்டைனா 8, புரியட்ட, இதை புரினா உடம்பு புரிய, அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரத்தை காயம் எனக்கு புலப்படுமாறு, அது மட்டும் இல்லை தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. தெரியட்டு நிலைனா என்ன? 6 ஆதாரங்கள், நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 6 ஆற்றல் மையங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அப்புறம் வந்து அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞை, இந்த 6 சக்கரங்கள் இருக்கே. இதற்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கும், மேலே இன்னொரு சக்கரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 8 சக்கரங்கள் மொத்தமாக. அஷ்டாத்வாரா, அஷ்டா சக்கரா நவத்வாரான்னு அதர்வண வேதத்தில் கூட வரும். அஷ்டா சக்கரா, 8 சக்கரங்கள் உடையது இந்த உடம்பு. இந்த 8வது சக்கரம் சஹஸ்ராரம்னு சொல்கிறோமே, 1000 இதழ் தாமரையினுடைய ஸ்தானம், அதுக்கு பிரம்மரந்திரம்னு பேர். நம்ம உச்சந்தலையில் கபாலத்தில் ஒரு சின்ன துளை இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இந்த பிராணாயாம பலத்தினாலும் இந்த மந்திர ஜபத்தினாலும் இந்த பிராணசக்தியை, குண்டலினி சக்தியை எழுப்பி அதை வந்து சுஷும்னா நாடி வழியாக பயணிக்க செய்து நேராக கொண்டு போய் அந்த தலையில், அந்த கபாலத்தில் வந்து அங்கே வைக்கணும். அங்கே வந்து துவாதசாந்த பெருவழி, அதாவது தலைக்கு மேலே 12 அங்குலத்தில் அங்கே ஒரு பெரிய ஒளி இருக்கா, அதெல்லாம் வந்து அவர்களுக்கு தெரியும். அது வழியாக பிராணன் வெளியில் கிளம்புகிறது. அப்படி போனால் அவர்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு, பிறவா பெருநிலை வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி, தெரிகிறதா இப்படி ஒரு பாதை இருக்கிறது, இது வழியாக செல்ல முடியும் என்பதை காட்டி, கருத்தில்னா நன்றாக உள்ளத்தில் பதியுமாறு கபால வாயில் காட்டி. இப்போ நான் சொன்னேனே, அதான் கபால வாயில், இந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய துளை, அது எது வழியாக அந்த பிராணனை வெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் வந்து காட்டினாராம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்கள்லாம் சமாதி அடையும் பொழுது அவங்க தலையில் தேங்காய் உடைப்பாங்க. அப்படியே பட்டுன்னு 2 அந்த உச்சந்தலை பழக்கம், அது வழியாகவே அவங்க பிராணனை வெளியில் கொண்டு போவாங்க யோகிகள். அந்த மாதிரி தலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நுண் துளை ஒன்று இருக்கிறது, அது வழியாக பிராணன் வெளியில் கிளம்பும். அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இருத்தி அந்த நிலையில் அப்படியே என்னை இருக்க வச்சாராம். முக்தி எனக்கு இனிது அருளி, இனிது எனக்கு முக்தி அருளி, இனிமையாக எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக, ஏன்னா இருக்கிறதுல யோக மார்க்கம், இந்த மார்க்கம் வந்து ரொம்ப கஷ்டமானது. பகவத்கீதையில் இதை பற்றி வருகிறது. 8வது அத்தியாயத்தில் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பாதை, கிரமமுக்தி சாதனம், இந்த மாதிரிலாம் அடையிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை இனிமையாக ஔவையாருக்கு விநாயக பெருமான் உபதேசம் செய்தாராம். ஏன்னா ஔவையார் அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த ஒரு சிஷ்யையாக இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் படிப்பு மறிக்கப்பட்டது, என்னென்னமோ சொல்கிறோமே, எப்பேற்பட்ட ஞானத்தில் நிலைத்தவராக, யோகத்திற்கு முழு தகுதி உடையவராக ஔவையார் இருந்திருந்தால் விநாயக பெருமான் இவர்களுக்கு நேரடியாக வந்து உபதேசித்திருப்பார். இது வந்து இனிமையாக அவங்களுக்கு இருக்குன்னா சிஷ்யையோட பிரபாவம் இங்கு தெரிகிறது, அந்த இறைவனுடைய அருளும் நன்றாக நமக்கு இங்கு புரிகிறது. இது வந்து ரொம்ப சுலபமான மார்க்கமாக அவருக்கு இருக்கிறதுனா, அப்படிப்பட்ட தவம் யோகம் என்பது விளையாட்டு அல்ல. முதல்ல வாயை கட்டணும், ஏதாவது ஆகார நியமம் இருக்குது, அதில் வந்து சரீரத்தை கட்டினால, தன்னை கட்டுதல் ஆரம்பார் இல்லையா பாரதியார், தன்னை கட்டி உடம்பு மனசு புத்தி பிராணன் எல்லாத்தையும் யாரு கட்டியிருக்காங்களோ அவர்கள் தான் யோகிகளாக முடியும். அப்படிப்பட்ட யோக சக்தி நிறைந்தவராக ஔவையார் இருக்கிறார். அங்கே என்ன, என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து, நான் உண்மையிலே யார் என்பது எனக்கு புரிந்தது. நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல, மாறிக்கொண்டே இருக்கின்ற மரம், சிந்தித்து கொண்டே இருக்கின்ற இந்த புத்தி, இது எதுவுமே நான் அல்ல. நான் என்னது, நான் பிராணனும் அல்ல. நான் வந்து இந்த உலகத்தில் அனுபவிக்கிற இன்பங்களை பின்னாடி ஓடுறேன், அதுவும் நான் இல்லை. நான் யாருன்னா, நான் உயிர் அல்ல. முதல்ல நான் உடல் அல்ல, அப்புறம் நான் உயிர் அல்ல, நான் உணர்வு, நான் மெய்ப்பொருள். தாய்மானவர் பாடுறார் இல்லையா, பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. தன்னை அறிந்தால், தாய்மானவர் இன்னொரு இடத்துல பாடுவார், தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ, பேசாய் பராபரமே. நாம் யாருங்கிறது நமக்கு உண்மையிலே புரிஞ்சுடுச்சுன்னா, உண்மையிலே நாம் யாருன்னா நாம் பரம்பொருள், நாம் இறைமயமானவர்கள், தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னார் பாரதியார்.
மனிதனுக்குள் புதைந்திருக்கும் தெய்வீகத்தை வழிகொணர்வதே மதம் என்றார் சுவாமி விவேகானந்தர். அந்த தெய்வீகத்திற்கு என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து அப்புறம் என்ன செஞ்சாங்களாம், முன்னை வினையின் முதலை களைந்து, இது போன்று என்னை உண்மையிலே நான் யார் என்பது எனக்கு கோர் பர்சன் நான் யாருங்கிறது எனக்கு உணர்த்திட்டார் விநாயக பெருமான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு ஜீவராக இருக்கிறதுனால பிறந்து 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 இறந்து இப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா சஞ்சிதம் கர்மா, மூட்டை மூட்டையாக கர்மாக்கள் இருக்கின்றன. யாருக்கு? உயிருக்கு இருக்குது. உயிர் எண்ணற்ற பிறவிகள் எடுத்து 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 இன்னும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் முதல் தான் என்ன, அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது பிரின்சிபல்னு சொல்லுவோம் இல்லையா, முதல், அதுலேருந்து தானே வட்டி வரும். அந்த முதலையே காலி பண்ணிட்டாராம். முன்னை வினையின் முதலை களைந்து, என்னுடைய வினைகள் முற்றிலுமாக அப்படியே 3 வினைகளும் எரிகின்றன, எரிந்து சாம்பலாகின்றனன்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்வார் இல்லையா. 3 வினைகள் என்ன, ஏற்கனவே மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சிருக்கிறது சஞ்சிதம் கர்மான்னு பேர். அப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு பிராரப்த கர்மா. அப்புறம் இந்த பிறவியில் நம்ம சம்பாதிக்கிறோமே அதுக்கு ஆகாமி கர்மான்னு பேர். 3 விதமான கர்மம், எஞ்சுவினை, நடவினை, வருவினைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 விதமான கர்மங்களும் அறிவாகிய நெருப்பில் எரிந்து சாம்பலாகின்றன. ஞானமாகிய நெருப்பில் எல்லாமே மெய்யறிவு தான், நாம் யாருங்கிறது புரிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், பஸ்மம் ஆகிடும்னு சொல்லுவார் கிருஷ்ணர். அதே மாதிரி முன்னை வினையின் முதலை களைந்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து நான் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பரம்பொருள் கடவுள் தத்துவம் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்குன்னா எனக்குள்ளே இல்லையா கடவுள் தத்துவம். அப்போ எனக்குள்ளே நிறைந்திருக்கின்ற கடவுள் தத்துவத்தை முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நானே அந்த கடவுள் தத்துவம். உணர்வு நான், இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த புத்தி நான் அல்ல, இந்த பிராணன் நான் அல்ல, இந்த உலகம் என்னுடையதல்ல, இவர்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள. நான் உண்மையில் அந்த உணர்வு எனக்குள்ளே இருக்கிற அந்த கோர் பர்சன் என்னது அப்படிங்கிறத புரிய வைத்து விட்டு, அதனால என்னாச்சுன்னா இதுக்கப்புறம் நான் ஜீவனே கிடையாது, நான் பிறந்து பிறந்து சாகணுங்கிற மயக்கம். ஏன்னா பிறப்பும் ஒரு மயக்கம், இறப்பும் ஒரு மயக்கம். திருவள்ளுவர் சொல்கிறார், நீண்ட ஒரு தூக்கம் இருக்குது, அதை தான் சாவு. அதுக்கப்புறம் முழிச்சுக்கிறோம் இல்லையா, அது ஒரு பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படிங்கிற. சின்னதாக தூங்கி எழுந்தால் அது விழிப்பு உறக்கம்னு சொல்கிறோம். பெருசாக இந்த உடம்புல தூங்கி இன்னொரு உடம்புல எந்திரிச்சா அதுக்கு பேர் பிறப்புன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஆக இந்த பிறப்பு இறப்பு எல்லாமே வெறும் மயக்கம். இந்த வாழ்க்கை என்பது உண்மையல்ல. உண்மையல்ல என்றாலும் இதில் இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்ள, இந்த உண்மையில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுதான் உண்மையான மெய்ப்பொருளை உணர வேண்டும். அப்படி உண்மையான மெய்ப்பொருளை உணர்ந்தால்தான் இந்த வாழ்க்கையுடைய தலைகள்லேருந்து நாம் விடுபட முடியும். சொல்கிறது ரொம்ப ஈஸி, உலகம் உண்மை இல்லை, ஆனால் கூட நம்ம துயரப்பட்டுக்கிட்டே இருக்குமே. நம் துயரம் முற்றிலுமாக நாம் துயரத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால், அமைதியான ஆனந்தத்தில் மோட்சத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த யோக சாதனைகளை குருமுகமாக பழகி மந்திரங்களை ஜபித்து உள்ளத்தை நன்றாக பக்குவப்படுத்தி கொண்டு மெய்யுணர்வை பெற்று ஔவையார் எப்பேற்பட்ட பேரின்பத்தில் திளைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் சிந்திக்கலாம். சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய்.